எங்களோட தோட்டத்தில் முந்தின நாள் வந்து நெல்லிக்காய் வியாபாரிங்க வந்து நெல்லிக்காய் எல்லாமே பறிச்சுட்டு போயிருந்தாங்க. இதில் வந்து கீழே விழுந்த நெல்லிக்காய் மட்டும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த நாளே அந்த இடம் மட்டும் அழுகுன மாதிரி ஆயிரும்ன்றதுனால எடுக்க மாட்டாங்க. அது வந்து நல்ல நெல்லிக்காய் தான், அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம வீட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் காலையிலேயே அதை எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்புறம் நெல்லிக்காய் எல்லாமே வெயிட் தாங்காமல் கொப்பு கீழே ஒடிஞ்சு விழுந்துருந்துச்சு. அந்த கொப்பை எல்லாமே காஞ்சி இருந்ததுனால அந்த கொப்பையுமே வெளியே எடுத்து போட்டாச்சு. ஃபைனலாக நெல்லிக்காய் பறிக்க பார்க்கும்போது 2 கவர் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டு யூஸ்க்காக கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டிருந்தோம். அதிலேருந்து ஃபஸ்ட் டைம் தக்காளியுமே பறிச்சாச்சு. கொஞ்சம் காயாக இருந்ததுமே பறித்து எடுத்துட்டேன். ஏன்னா மயில் வந்து ஃபுல்லாகவே கொத்தி வேஸ்ட் பண்ணி விட்டுருது. அதனால் அதையுமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொஞ்சமாக கேந்தி பூ இருந்துச்சு, அதையுமே பறித்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனேவே இதை ஃபுல்லாக ஒரு டப்பில் நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அப்புறம் அந்த அழுகின இடத்த மட்டுமே கட் பண்ணி தூர எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணி நம்ம வெயிலில் வந்து நல்லா ஒரு 3 நாள் 4 நாள் காய வச்சிட்டோன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம எப்போ தேவையோ அப்போது வந்து ஒரு வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக அந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் எப்போ தேவைனாலும். அப்புறம் ஹேர் பேக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகவே வெயிலில் வந்து இவ்வளோ நெல்லிக்காயுமே காய வச்சேன். காய வைக்கும்போது பார்த்தோன்னா நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் எனக்கு கிடச்சிது. இதையுமே தூசி படாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாத் போட்டு நல்லா மூடிட்டு அப்புறம் கல் எல்லாமே காற்று தூக்காமல் இருக்கிறதுக்காக கல் எல்லாமே வச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.